ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து தமிழ்நாட்டில் கிராமத்துலலாம் பார்த்துருப்போம். குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கும் சரி, உடம்பு சரியில்லைனாலும், பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் மந்திரம் வந்து பண்ணுவாங்க. இப்படி வேப்பலையை வச்சு இப்படி பண்ணுவாங்க இல்லையா? அது மந்திரம் பண்ணுவாங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம், நான் சின்ன வயசில் இருக்கும் போதும் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ, அவங்க வந்து ஏதாவது பார்த்து பயந்துட்டு இருந்தாலோ, உடம்பு வந்து அடிக்கடிக்கு வந்து கொஞ்சம் சரியாகாமல் ஜுரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, மாடு சாப்பிட்ற நெல் இருக்கு இல்லையா, நெல் வந்து கட் பண்ண அப்புறமா அதை அந்த வைக்கோல் வந்து ஒரு வைக்கோல் எடுத்துப்பாங்க. அந்த வைக்கோல் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு மந்திரம் பண்ணணுமோ அவங்களோட கால் கீழே ஒன்று வச்சுட்டு அவங்கள உட்கார சொல்லுவாங்க, சப்பலாங்கோல் போட்டு. மாமனார் வந்து மந்திரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி கால் கீழே அதை வச்சுட்டு உட்காருவாங்க. இன்னொன்று வந்து கையில் பிடிச்சிட்டு அது வந்து இப்படி பண்ணுவாங்க. நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ வந்து என் மாமனார் பண்ணுறதுனால நான் அவர் எதிரில் போய் வீடியோ எடுக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். எனக்கு கொஞ்சம் மாமனார்கிட்ட அந்தளவுக்கு ஒடிஷா கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. அதனால் அவங்க பக்கத்தில் போகக்கூடாது, தூரமாக நின்று தான் வீடியோ எடுத்தேன். பக்கத்தில் போகலாம், சாப்பாடு கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு சாமி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் போய் வீடியோ எடுத்தேன்னா அப்புறமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை திட்டு வாங்கியிருக்கேன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்து. சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடியோ ஒன்று vlog ஒன்று பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மாமங்கலான்னு சொல்லி பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியில் வட்டமங்கலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கோயில் வீடியோ எடுத்தனால அப்பா திட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கூட இந்த மாதிரி நிறைய இடத்துல திட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, சாமி கும்பிட வந்தேன்னா சாமி கும்பிடணும், எதுக்கு வீடியோலாம் எடுத்து ஃபோனை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வீடியோன்னு தெரியல, ஃபோனை பிடிச்சி அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. சாமிக்கு கோயிலுக்கு வந்தால் பக்தியோட சாமி கும்பிடணும், இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி. அதோடு வந்து கொஞ்சம் வீட்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், என்னோட வீடியோஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் மாமனார் வந்து எப்படின்னு சொல்லி. அவர் கொஞ்சம் ஓவராக வந்து கல்ச்சுரல் அந்த காலத்து ஆள் அப்படின்றதுனால. ஒடிஷாவே கல்ச்சுரலாக 20 வருஷம் பேக்கில் இருக்குது. அதுலேயும் அவர் வந்து வயசானவர் அப்படின்னும் போது அவர் எப்படி இருப்பாருன்னு அதனால் கொஞ்சம் பயம். அதனால் அவர் எதிரில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட்டு தூரமாக நின்று பையனுக்கு மந்திரம் போடும்போது ஃபோனில் டார்ச் வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் திட்டுவாங்க, முறைப்பாங்க. அதனால் நான் வந்து டார்ச் போடல, ஜஸ்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 தடவை பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து இங்கே வந்து மாடு வந்து பசுமாடுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இப்போ வீட்டில் வந்து பசுமாடு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா மாடு வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வயிறு வந்து ஏதாவது மாதிரி இருந்தால் தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்க, இப்போ கஞ்சி தண்ணி வச்சா குடிக்கலை, அவங்களுக்கு வந்து வயிறு சரியில்லை அப்படின்னாலுமே இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, பால் வந்து சரியாக கறக்க மாட்டேன்றாங்க, ஏதோ வந்து ஆயிருக்கு அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ரெகுலராக மாடு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம். மாடு வந்து வளர்க்குறது ரொம்ப புண்ணியமான வேலை, அதை வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும். ஒடிஷாவில் இருக்கிற மாடு வளர்ப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அதனால் வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் மாடு வந்து தினமும் எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தண்ணி குடிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி வீட்டில் வந்து அப்பா கிட்ட மந்திரம் பண்ணிட்டு போவாங்க. அது என்ன மந்திரம்னா, ஒரு இலையில வந்து கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கைப்படாத உப்பு. உப்பு கைப்படாமல் உப்புனா, இப்போ வீட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த உப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம் இல்லையா. இங்கே வந்து மோஸ்ட்லி உப்பு வந்து பேக்கெட் கட் பண்ண உடனே அப்படியே வச்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கொட்டி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து ஒரு தட்டில் போட்டுப்பாங்க. எவ்வளோ வேணுமோ அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சமைக்கல் வேணுமோ அது மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து ஒரு கவரில் அப்படியே வந்து அந்த கவரோடு இருக்கும். 5 ரூபா கவர், 7 ரூபா கவர், 10 ரூபா கவர் அந்த மாதிரி விற்கிது இல்லையா, அதுதான் கிராமத்தில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த பேக்கெட் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த இலையில வந்து வாழை இலையிலையோ இல்லை வேறு ஒரு இலையிலையோ வந்து கொட்டி கொஞ்சமாக இவ்வளோ வந்து உப்பு கொண்டு வருவாங்க. அது வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதையுமே வந்து அப்போ அந்த மாதிரி தான் மந்திரம் பண்ணுவாங்க. நான் அதையுமே வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து மந்திரம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாடு வந்து தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, அதாவது கஞ்சி தண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா, அதில் வந்து போட்டுடுவாங்க. போட்டுட்டு மாடுக்கு வந்து சாப்பிட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வயிறு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2-3 தடவை இதை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. மாடு சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து ஒரு வயசானவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க வீட்டாண்ட, அவங்க வந்து அந்த மாதிரி மருந்துச்சு கொண்டு போனாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அவங்க அந்த பக்கம் வரும்போது நான் கேட்டேன், இப்போ பரவாயில்லைன்னா அம்மா பரவாயில்ல அப்படின்னாங்க. கண்டிப்பாக கடவுளோட ஒரு அருள்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மந்திரம் பண்ணுறது உங்கள் ஊரில் யாராச்சும் பண்ணுவாங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
அதில் வந்து அப்பா கூப்பிட்டாங்கனால அவன் வந்து பார்த்தா அப்பா வந்து காணோம். மறுபடியும் எங்கே போனாங்கன்னு தெரியல. சின்னவன் எட்டி பார்த்தான். அப்பா வந்து எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டான். சரி நான் வந்து பில்லு கொண்டு வர போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாடு வைக்கோல் இருக்கு இல்லையா, காஞ்ச வைக்கோல் அது கொண்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி மறுபடியும் வந்து படுத்துட்டான். கொஞ்சம் நேரம் பொறுத்து மறுபடியும் வெளியில் வந்து கிராமம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் இருட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து நிறைய இடத்துல விளையாடுவாங்க. அதனால ஒரு சில டைமில் பயந்துருவாங்க இல்லையா, அதனால தான் ஃபீவர் வந்தால் மெடிசனும் கொடுப்பேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மந்திரமும் போட்டுக்கிறது, சாமியோட பேரெல்லாம் இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து வச்சு அந்த பில்லு வந்து இப்படி கொடுத்தாங்க. இதை வந்து காலுக்கு கீழே வச்சுக்க சொன்னாங்க. அவன் காலில் வச்சுக்கிட்டான். மாமனாரும் அதே மாதிரி ஒன்று காலுக்கு கீழே வச்சுட்டு மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. மந்திரம் பண்ணும்போது சாமியோட மந்திரம் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பண்ணும்போது நான் வந்து வெளியில் இருந்தேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கிட்டே போய் வீடியோ எடுக்க மாட்டேன், தூரமான தான் வீடியோ எடுத்தேன். அதனால கொஞ்சம் பிளராக தெரியுது. ஃபோன்லேயும் வந்து டார்ச் போடலை. அதுக்கப்புறம் டிவியில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்ததுனால காப்பிரைட் வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து சவுண்டு மியூட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இப்போ இன்னொரு தடவை பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து மாமனார் இன்னொரு நாள் எடுத்த வீடியோ, இது பழைய வீடியோ. நான் வந்து சரி அப்லோட் பண்ணலை, இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கேட்குதா? என்ன சொல்கிறாங்கன்னா, மாடு எதுவும் சாப்பிடல அதனால தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உப்பில் வந்து இந்த மாதிரி மந்திரம் பண்ணுவாங்க. இதையுமே வந்து வைக்கோலில் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாடுக்கு வந்து தண்ணியில் போட்டு குடிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா மாடு வந்து வயிறு சரியாக இருக்குன்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு 2 நாள் கழிச்சு. இப்படி தான் வந்து மந்திரம் பண்ணுவாங்க. दक्षिणातला ସେଇଟା ହଁ ପୁରୁଣାଟେ ନା ପିଲାଙ୍କୁ ପଚାରିବାକୁ ପିଲା କହିଲେ ବାପା ସେପଟେ ମୁଁ ରହ ଯାଉଛି ନା ସେପଟକୁ। हाँ बाबा केते कहलो मत कर जोड़े गाय 10-12 किलो खीर दूंगे। அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. இது வந்து மாட்டுக்கு இப்போ கொடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும் வயிறு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். சேனல் ஆரம்பித்து இந்த 8 வருஷத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.